தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com. யாழ் போதனா வைத்தியசாலை பெண் பாதுகாப்பு உத்தியோகத்தர் மீது தாக்குதல். தமிழர் பகுதியில் மாணவியின் விபரீத முடிவால் துயரம். பெருமுனவுடன் இணைய வாருங்கள், நாமல் ராஜபக்ஷ அழைப்பு. யாழில் இளைஞனின் உயிரை பறித்த அளவுக்கு மீறிய போதை பழக்கம். நைனாதீவு குறிக்கட்டுவானில் கடல் போராட்டம். போலீசாரின் சுற்றிவளைப்பில் சிக்கிய பெண். குடும்ப தகராறில் பறிபோன உயிர். அடுத்தடுத்து இடம்பெற்ற கோர விபத்துக்கள். 2 இளைஞர்கள் உட்பட 6 பேர் பரிதாப பலி. சுவிஸ் ஆஃப்ரிங்கன் நகரத்தில் குறைந்த விலையில் சிறந்த தரத்தில் உங்கள் வீட்டு தேவைகளுக்கான யாவும் ஒரே இடத்தில். லிட்டில் ஏசியா. இங்கே தாயகத்தில் இருந்து தரமான மரக்கறி, ஃப்ரெஷ்ஷான இறைச்சி, சுவையான மீன் வகைகள் மற்றும் ஆசிய, ஆப்பிரிக்க, தாய்லாந்தில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பலசரக்கு பொருட்கள் அனைத்தும் ஒரே கூரையின் கீழ். உங்கள் ஷாப்பிங்கை இனிமையாக்க 200க்கும் மேற்பட்ட கார் பார்க்கிங் வசதி. மேலும் ஹைவேயில் இருந்து வரும் 700 மீட்டர் தூரத்தில் மிக பிரம்மாண்டமான லிட்டில் ஏசியா எக்ஸோட்டிக் ஃபுட். இன்னும் என்ன யோசிக்கிறீங்க? இப்பவே வாங்க, கையோட அள்ளிட்டு போங்க. லிட்டில் ஏசியா எக்ஸோட்டிக் ஃபுட், பார்க் வெக் 2, 4665 ஆஃப்ட்ரிங்கன். தொடர்புகளுக்கு 0627 981111. தொடர்பென விரிவான செய்திகள். யாழ்ப்பாணத்தில் போதைக்கு அடிமையான இளைஞன் ஒருவர் மலசல கூடத்திற்குள் மயங்கி விழுந்த இளைஞன் உயிரிழந்த சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. குறித்த இளைஞன் நேற்று தினம் வீட்டில் உள்ள மலசல கூடத்திற்கு சென்ற நிலையில் நீண்ட நேரமாகியும் வராத நிலையில் வீட்டார் சென்று பார்த்தபோது மலசல கூடத்திற்குள் மயங்கிய நிலையில் காணப்பட்டுள்ளார். அதனையடுத்து அவரை மீட்டு வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற வேளை அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக வைத்தியர்கள் அறிக்கையிட்டனர். சடலம் உடற்கூற்று பரிசோதனைக்காக பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் மரண விசாரணையின் போது குறித்த இளைஞன் சில காலமாக கடுமையான போதைப்பொருள் பழக்கத்திற்கு உள்ளாகியிருந்தமை தெரிய வந்துள்ளது. அதேவேளை யாழ்ப்பாண இளையோரிடையே போதை பழக்கம் அதிகமாகி வருவதாக சமூக ஆர்வலர்கள் கவலை வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் நலனுக்காக கூட்டு சேர தயாராக இருப்பதாக கூறியுள்ள நாமல் ராஜபக்ஷ பெருமுனவுடன் இணைய பிற கட்சிகளுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். ஆனால் இரகசிய அரசியல் பேரங்களுக்கு இடமளிக்கப் போவதில்லை என்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். அரசியலை ஒளிவு மறைவின்றி வெளிப்படையாகவே முன்னெடுப்பதாக தெரிவித்த அவர் தனிநபர்களின் நலன்களை விட நாட்டு மக்களின் தேவைகளுக்கே முன்னுரிமை வழங்கப்படும் என தெரிவித்தார். கட்சியின் கொள்கைகளை ஏற்றுக்கொள்பவர்கள் எவரும் இணைந்து கொள்ளலாம் என அழைப்பு விடுத்த அவர் கடந்த காலங்களில் பலர் விலகி சென்றாலும் புதியவர்கள் இணைந்துள்ளதாகவும் கட்சியை பலப்படுத்த அனைவரையும் ஒன்றிணைப்பதே தனது பொறுப்பு என்றும் நாமல் ராஜபக்ஷ இதன்போது மேலும் குறிப்பிட்டார். யாழ்ப்பாணம் நைனாதீவு குறிக்கட்டுவான் இறங்குதுறை கடற்பகுதியில் இன்று கடற்றொழிலாளர்கள் கடல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்தியாவின் தமிழ்நாட்டை சேர்ந்த இழுவைமடி படகுகளில் தொடர்ச்சியான எல்லைமீறல், கடல்வள கொள்ளை மற்றும் வடக்கு கடற்றொழிலாளர்களின் வாழ்வாதாரத்திற்கு ஏற்படும் பாதிப்புகளை கண்டித்து இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. தீபக கடற்றொழிலாளர் சங்கங்களின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த கவனஈர்ப்பு போராட்டத்தில் கண்ணாடி இழை படகுகளில் கருப்பு கொடிகளை பறக்கவிட்டவாறு கடற்றொழிலாளர்கள் தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். தமிழகத்தை சேர்ந்த இழுவைமடி படகுகள் தொடர்ச்சியாக இலங்கை கடற்பரப்பிற்குள் அத்துமீறி நுழைந்து கடல் வளங்களை சட்டவிரோதமாக சுரண்டுவதோடு வடக்கு மற்றும் தீபக பகுதிகளை சேர்ந்த கடற்றொழிலாளர்களின் பல கோடி ரூபாய் பெறுமதியான மீன்பிடி வலைகள் மற்றும் தொழில் உபகரணங்களை சேதப்படுத்தி வருவதாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குற்றம் சாட்டினர். இதனால் வடக்கு கடற்றொழிலாளர்களின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதுடன் அவர்களின் நாளாந்த வருமானமும் கணிசமாக குறைந்துள்ளதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த பிரச்சினையில் கடற்றொழில் அமைச்சு போதிய கவனம் செலுத்தவில்லை என்றும் தொடர்ச்சியாக இடம்பெறும் எல்லை மீறல்கள் மற்றும் இழுவைமடி படகுகளின் சட்டவிரோத நடவடிக்கைகளை தடுக்க அரசாங்கம் உடனடியாக உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர்.
கடலுக்காக நீதி வேண்டும், எங்கள் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து ஏராளமான கடற்றொழிலாளர்கள் இந்த கடல் போராட்டத்தில் பங்கேற்றனர். கிளிநொச்சி ஐயனார்புரம் அரசினர் தமிழ்கலவன் பாடசாலையில் தரம் 9 கல்வி பயின்று வந்த மாணவி நேற்று செவ்வாய்க்கிழமை தவறான முடிவெடுத்து தனது உயிரை மாய்த்த சம்பவம் பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது. பாடசாலையில் கற்றல் அடைவுகளில் முதன்மை மாணவியாக திகழ்ந்து வந்த குறித்த மாணவியின் திடீர் மரணம் பாடசாலை சமூகத்தையும் கிராம மக்களையும் துயரில் ஆழ்த்தியுள்ளது. உயிரிழந்த மாணவி கடந்த சில காலமாகவே தீவிரமான உடல் உபாதையாலும் உள்ளுறுப்பு சார்ந்த நோய் பாதிப்பினாலும் அவதியுற்று வந்துள்ளதாக தெரிய வருகிறது. இதற்காக வைத்தியசாலையினால் அறுவை சிகிச்சைக்கான திகதியும் வழங்கப்பட்டிருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் மாணவி மன உளைச்சலால் இத்தகைய முடிவை எடுத்திருக்கலாம் என நெருக்கமானவர்கள் தெரிவிக்கின்றனர். முல்லேரியா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கொடெல்லவத்தை பகுதியில் முல்லேரியா போலீஸ் நிலைய அதிகாரிகளால் முன்னெடுக்கப்பட்ட சுற்றி வளைப்பில் 116 கிராம் ஹெரோயின் போதைப் பொருளுடன் பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். முல்லேரியா போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் நேற்று செவ்வாய்க்கிழமை இச்சுற்றி வளைப்பு முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டவர் பொருளை பகுதியைச் சேர்ந்த 48 வயதுடைய பெண்ணாவார். மேலும் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை முல்லேரியா போலீசார் தீவிரமாக முன்னெடுத்து வருகின்றனர். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்குள் கடமையில் இருந்த பெண் பாதுகாப்பு உத்தியோகஸ்தரை தாக்கி அதனை காணொளி பதிவு செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. போதனா வைத்தியசாலைக்கு நேற்றைய தினம் மாலை யுவதியொருவர் நோய்வாய்ப்பட்ட நிலையில் குடும்பத்தினரால் அழைத்து வரப்பட்டு சிகிச்சைக்காக அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அந்த யுவதியுடன் யுவதியின் தாய் உள்ளிட்ட 2 பெண்களும் 5 ஆண்களும் வைத்தியசாலைக்கு வந்திருந்த நிலையில் அவர்களும் அவசர சிகிச்சை பிரிவின் வாயிலில் குழுமியிருந்துள்ளனர். இதன்போது அங்கு கடமையில் இருந்த பெண் பாதுகாப்பு உத்தியோகத்தர் யுவதியின் தாயாரை தவிர ஏனையோரை அங்கிருந்து செல்லுமாறு பணித்துள்ளார். யுவதியின் உறவினர்கள் பாதுகாப்பு உத்தியோகஸ்தருடன் முரண்பட்டு அதனை தமது தொலைபேசியில் காணொளியையும் பதிவு செய்துள்ளனர். அதற்கு பெண் பாதுகாப்பு உத்தியோகஸ்தர் எதிர்ப்பு தெரிவித்த போது பாதுகாப்பு உத்தியோகஸ்தரை ஒருவர் பின்பக்கமாக இறுக்கி பிடிக்க மற்றொருவர் அவரை தாக்கிய பின்னர் அங்கிருந்து தப்பி சென்றுள்ளனர். இது தொடர்பில் தாக்குதலுக்கு இலக்கான பெண் பாதுகாப்பு உத்தியோகத்தர் வைத்தியசாலை பணிப்பாளருக்கு அறிவித்ததுடன் அவர்களின் அறிவுறுத்தலுக்கு அமைய போலீஸ் நிலையத்தில் சிறுவர் பெண்கள் பாதுகாப்பு பிரிவில் முறைப்பாடு செய்துள்ளார். அந்த முறைப்பாட்டின் பிரகாரம் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதுடன் சம்பவத்துடன் தொடர்புடைய ஆண்களை கைது செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளனர். இலங்கையில் பல்வேறு பகுதிகளில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற வாகன விபத்துகளில் 2 இளைஞர்கள் உட்பட 6 பேர் உயிரிழந்துள்ளனர் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர்களில் 21 மற்றும் 24 வயதுடைய 2 இளைஞர்களும் அடங்குகின்றனர் என தெரிவிக்கப்படுகின்றது. நேற்று முன்தினம் காலை திருக்கோவில் பொத்துவில் வீதியின் விநாயகபுரம் 1 பகுதியில் பொத்துவில் நோக்கி சென்ற முச்சக்கர வண்டி சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி கொங்கிரீட் தூணில் மோதி விபத்துக்குள்ளானதில் 49 வயதுடைய பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார். விபத்தில் காயமடைந்த முச்சக்கர வண்டி சாரதி பின்னிருக்கையில் பயணித்த 2 பெண்கள் மற்றும் 2 சிறுவர்கள் திருக்கோவில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னரே இந்த பெண் உயிரிழந்துள்ளார். ஏனைய பெண்ணும் 2 சிறுவர்களும் மேலதிக சிகிச்சைக்காக அம்பாறை வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். இதற்கிடையில் நேற்று முன்தினம் காலை புறக்கோட்டை கொதுட்டுவ வீதியில் கொதுட்டுவ நகருக்கருகில் புறக்கோட்டை நோக்கி சென்ற பேருந்துடன் எதிர்திசையில் வந்த பேருந்து மோதியதில் 37 வயதுடைய முச்சக்கர வண்டி சாரதி உயிரிழந்துள்ளார். விபத்தில் காயமடைந்த முச்சக்கர வண்டி சாரதி மற்றும் பின்னிருக்கையில் பயணித்த ஒரு ஆண் மற்றும் பெண் முல்லேரியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது சாரதி ஏற்கனவே உயிரிழந்திருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கம்பளை கீரப்பனை பகுதியில் உள்ள வீடு ஒன்றில் கூர்மையான ஆயுதத்தால் தாக்கப்பட்டு நபரொருவர் படுகொலை செய்யப்பட்டுள்ளார். நேற்றிரவு இடம்பெற்ற சம்பவத்தில் உயிரிழந்தவர் கீரப்பனை பகுதியைச் சேர்ந்த 52 வயதுடைய நபர் ஆவார். உயிரிழந்த நபருக்கும் அவரது சகோதரியின் மகனுக்கும் இடையே ஏற்பட்ட தகராறு முற்றியதில் சகோதரியின் மகன் மன்னாக்கத்தியால் தாக்கி இக்கொலையை செய்துள்ளமை விசாரணையில் தெரிய வந்துள்ளது. காயமடைந்த நபர் உடனடியாக கம்பளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதிலும் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் கம்பளை போலீசாருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர்.
சம்பவம் தொடர்பில் 43 வயதுடைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் கம்பளை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.